கவிபுரம் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் அதிகாலை நேரம். ஏழை விவசாயி ரமதாஸ் வீட்டுக்குள் ஆழ்ந்த மௌனம். ஒரு அறையில் அவன் மனைவியின் நினைவுகள் மட்டுமே. கடந்த வருடம் வறுமையும் நோயும் அவளை பறித்துக் கொண்டது. பணமில்லை, பயிரில்லை, மீதமிருந்தது வலி மட்டும். நீ என்னை விட்டு போய்விட்டாய். இப்போது நான் முழுமையாக தனிமை. என்னை நினைக்கக்கூட யாரும் இல்லை. மீரா தனது படிப்பை முடித்து தந்தைக்கு உதவ கிராமத்துக்கு திரும்பி வந்தாள். மீரா, நீ படித்து வந்ததைக் கண்டால் சந்தோஷம்தான். ஆனால் இந்த மண், இதை காப்பாற்றுவதுதான் இப்போது என் வாழ்க்கை. அப்பா, நாம் மண்ணிடம் கடன் வாங்கவில்லை, மண்தான் நமக்கு கடன் கொடுத்திருக்கிறது. இந்த அநியாயத்தை பார்த்து கொண்டு நான் அமைதியாக இருக்க மாட்டேன். தாக்கூர் ராணா கிராமத்தின் பெரிய நிலக்காரன். காகிதத்தில் நிலம் அவனது, வியர்வை விவசாயிகளுடையது. அதிகாரம்தான் அவனுக்கு கடவுள், பணம்தான் அவனுக்கு தர்மம். கருணை, நீதி, நியாயம், இந்த 3 வார்த்தைகளுக்கும் அவன் வாழ்க்கையில் இடமே இல்லை. தாக்கூர் ராணா மாளிகை முன் ராமதாஸ் கைகள் கூப்பி நின்றான். ரமதாஸ், விதி பழையதே. பயிரின் பாதி என்னுடையது, பாதி உன்னுடையது. ஒத்துக்கொண்டால் வேலை, இல்லை என்றால் வெளியே போ. சாஹேப், இந்த மண்ணில் என் ரத்தம் கலந்திருக்கிறது. இதை காப்பாற்றுவது என் கடமை. நான் ஒத்துக்கொள்கிறேன். மண்ணில் ரத்தம் வேண்டாம், காகிதத்தில் பெயர் இருக்கணும். ரமதாஸ் வீடு திரும்பி, பயிரின் பாதி தக்கூர் ராணாக்கு, மீதி பாதி நமக்கு என்று மீராவிடம் சொன்னான். அப்பா, அவன் சொன்ன விதியையே நாம் பயன்படுத்துவோம். பொய் வேண்டாம், ஆனால் புத்தி வேண்டும். மகளே, இது ஆபத்தான விளையாட்டு. ஆபத்தில்ல அப்பா, இது நீதியின் பாதை. மீரா இந்த முறை உருளைக்கிழங்கு பயிரிட முடிவு செய்கிறாள். உருளைக்கிழங்கு மேலே இல்லை, கீழே இருக்கும். என்ன பயிர் இது? நீங்கள் சொன்ன விதிப்படியே சாஹேப். மேலே இருப்பது உங்களது, கீழே இருப்பது எங்களது. தாக்கூர் ராணா பேசாமல் ஒத்துக்கொள்ள வேண்டிய நிலை. முதன்முறையாக விவசாயிகளின் கைகளில் அதிக பயிர் மிச்சமாயிற்று. கோபத்துடன் தாக்கூர் ராணா தன் வேலைக்காரர்களுடன் வீடு திரும்பினான். இந்த பெண் எனக்கு பாடம் கற்பிக்கிறாளா? சாஹேப், முழு கிராமமும் உங்களுக்கு எதிராக நிற்கிறது. இந்த முறை கோதுமை. தாக்கூர் ராணா புதிய விதி. தாக்கூர் ராணா மேலே இருப்பது என்னுடையது. மீரா கிராம மக்களை பார்த்து, நாம் பசியை தோற்கடிப்போம். பயிர் வந்தால் முதலில் பசியுள்ளவர்களுக்கு. மீரா, நீ இருந்தால் பயமே இல்லை. தாக்கூர் ராணா முதல் முறையாக சிந்திக்கிறான். என் வெற்றி ஏன் வெறுமையாக உணர்கிறது? அடுத்த நாள் காலை தன் தவறை ஒப்புக்கொள்ள தாக்கூர் ராணா மீரா வீட்டிற்கு வருகிறான். நான் தவறு செய்தேன். சாஹேப், அதிகாரம் பெரியது, ஆனால் மன்னிப்பு அதைவிட பெரியது. நான் தவறு செய்தேன். இந்த காகிதங்கள் உங்களுடையவை. காகிதங்கள் விவசாயிகளின் கைகளுக்கு திரும்பின. கிராமம் நிம்மதி மூச்சு விட்டது. என் மகள் என் மண்ணுக்கு உயிர் கொடுத்தாள். என் தவறுக்கு இதுவே பரிகாரம். சில போர்கள் வாளால் அல்ல, புத்தியால் வெல்லப்படுகின்றன. மண் யாருடையதல்ல, மண்ணுக்கு யார் நம்பிக்கையுடன் இருப்பார்களோ அவர்களுடையதாக மாறும். இந்த கதையை விரும்பினால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.